ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய இலவச வரன்கள்: பெயர் சஹானா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துள்ள சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களுக்கு அப்புறமா தாங்க இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறமா இவங்க வேறு யாரும் வேணான்னு விட்டுட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை படிக்க வச்சுட்டு இவங்க இப்போ தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கும் போகலைங்க. இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிற மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், என்னோடய குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சிவப்பிரியா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் ரிப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, அதாவது தன்னுடைய முதல் வாழ்க்கை வந்து சரிவர அமையலைங்க. என்னுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு, அதனால தான் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க. பொண்ணு வந்து இவங்களோட தான் படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு துணையாகவும் நல்ல ஒரு வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, ஜாதியை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல குணமானவராக இருக்கணும், காலம் ஃபுல்லாக என்னோட குழந்தையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் மட்டும் போதும், வேலை இல்லைன்னா கூட ஓகேங்க. ஏன்னா எனக்கு ஒரு 2 சொந்த வீடு இருக்குது, அதில் ஒரு வீடுக்கு வந்து பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கையிருப்பில் ஒரு 4 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சுருக்கிறதாவோ, அது இல்லாமல் ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாருக்கு ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.